வணக்கம், மரிய வாழ்க. நாங்க வியாகுலம் டிவி யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். நல்லது. நீங்க எத்தனை ஆண்டு காலமா நீங்க இந்த வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையா போறீங்க? அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா இந்த மழை காலத்துக்கு இந்த மழை கோட்டு எத்தனை வருஷமா கொடுக்குறீங்க? அதே போல நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த மறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுங்களா? வணக்கம். மரிய வாழ்க. மரிய வாழ்க. நான் பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்துல வேட்டவல் என்ற ஊர்ல இருந்து பேசுறேன். கிராமம். எங்களுது பாத்தீங்கன்னா வெள்ளூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது எங்க ஊரு. வேலூர் மறை மாவட்டம். ஆமா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பங்கு நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஊரை சார்ந்தவங்க கடந்த 20-30 வருட காலமா பாத்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க. நான் கடந்த 8 வருடமா நடைப்பயணம் போயிருக்கிறேன். சுமார் உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு மக்கள் இங்கிருந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருக்கோடியை காண இங்கிருந்து போவாங்க? அதாவது நடைப்பயணம் போறவங்க குறைந்தது ஒரு 300 நபர்கள் போவாங்க. 300 பேருக்கு மேல போறாங்க. 300 பேர் போவாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா சில பேர் அன்னை கொடியை பாக்குறது ஆகஸ்ட் 29ஆம் தேதி குறைஞ்சது ஒரு 1000 பேர் கூட போவாங்க. இங்க வேட்டவளம் ஊர்ல வெளியூர் மக்கள் இங்க வந்துட்டு போவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அன்னையின் திருக்கொடிக்கான போவாங்க. நான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருட காலமா இந்த மழைக்கால கோட்டு நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மழையில நடக்க முடியாது, படுக்கிறது சிரமமா இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா படுக்கிறது வசதி இருக்காது. இந்த மாதிரி ஷீட்டு போட்டு படுத்துட்டாக்கா அவங்க பொருட்களை இதுல உள்ள வச்சுட்டு அவங்க படுத்தாக்கா எந்த ஆபத்து இல்லாம பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. அதுக்காக சென்னையில எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட இது ஆர்டர் கொடுத்து நான் செஞ்சேன். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு 100 நபர்களுக்கு நான் கொடுத்தேன். கடந்த வருடம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு 150 நபர்களுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய மூலமா நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது 150ஓட நிறுத்திக்குவீங்களா இல்ல வருடத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணல? அதுதான் நேத்து போன வருடம் பாத்தீங்கன்னா 100, இந்த வருடம் 150. அடுத்த வருடம் அன்னையின் ஆசிரியர் இருந்தா அதிகமா. ஓகே, அன்னையின் ஆசிரியரோட நீங்க மென்மேலும் நீங்க கொடுப்பீங்கன்றத நாங்க வாழ்த்துறோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். கண்டிப்பா. அதே போல நீங்க பாதுகாப்போட அன்னையின் திருக்கோடியை காண நீங்க பாதுகாப்போட சாலை பாதுகாப்போட நீங்க போகணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். மரிய வாழ்க. வியாகுலம் டிவி யூடியூப் சேனல் சார்பா உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மரிய வாழ்க.